கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உபாகமும் 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த பூமியிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, இரக்கம் உண்டு, கிருபை உண்டு, சாபங்களும் உண்டு. அப்போது சாபங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறை வரைக்கும் சாபங்கள் உண்டு, பின்தொடர்ந்து வருகிறதாம். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற, அவர் மேல் விசுவாசம் பற்றுறுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? 1000 தலைமுறைகளுக்கு இருக்கிறதா. ஆகவே சாபம் பெரியதா, கர்த்தருடைய இரக்கம், கிருபை, ஆசீர்வாதம் பெரியதா என்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் பெரியதாய் இருக்கிறது. ஆகவே நாம் அந்த இரக்கத்தை பெற, அந்த ஆசீர்வாதமான வாழ்வை பெற நாம் செய்ய வேண்டிய ஒன்று, ஆண்டவர் மேலே அன்பு வச்சு அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வாழ்வு தான் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பான தெய்வ ஜனமே, மனுஷரிடம் இரக்கம் கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா அலைந்து தெரிகிறோம். இல்லை, எல்லாவற்றையும் படைத்த தெய்வத்துக்கிட்ட இருந்து இரக்கத்தை, கிருபையை வாங்கி கொள்வது தான் நல்லது. அதுதானே நிரந்தரம். ஆகவே நிரந்தரமான அந்த தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவர் மேல் அன்பு வைத்தவர்களாய், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் ஒருவருக்கே நம் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாய் வாழ்ந்து காட்டலாம். 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தரின் இரக்கம் வெளிப்பட்டு நாம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இந்த பூமியில் வாழ்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நல்வாழ்வுக்காக உங்களை நீங்களே தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். அற்புதமான வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற நல்ல தெய்வம் நீர். எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்பி உம் மீது அன்பு கூர்ந்து ஒருவருக்கே ஆராதனை செய்கிற நல்ல காரியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டவரை நேசித்து இரக்கமாய் கிருபையாய் இருந்து 1000 தலைமுறைகளுக்கும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.